அதன்படி 2 இடங்களில் நீட் வினாத்தாள் கசிந்திருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு முக்கிய நகர்வாக நீட் தேர்வு சார்ந்த வழக்குகளில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பது என்பது இந்த வழக்கில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது? நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வினுடைய முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் காலை 10:30 மணி முதல் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது பீகார் காவல்துறையினுடைய அந்த வாக்குமூலங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக அமித் ஆனந்த், நிதிஷ்குமார், சிக்கந்தர் உள்ளிட்ட 4 பேருடைய வாக்குமூலங்கள் அடிப்படையில் நீட் வினாத்தாள் கசிவு என்பது ஹசாரிபாக் மற்றும் பட்னாவினுடைய பகுதிகளில் கசிவு என்பது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 4ஆம் தேதி இரவுக்கு முன்னதாகவே அந்த நீட் வினாத்தாள் கசிவு என்பது இருந்துள்ளதாக தற்பொழுது வாக்குமூலத்தில் கூறப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5ஆம் தேதி காலையில் தான் அந்த நீட் வினாத்தாள் கசிந்தது. அதன் பிறகுதான் அவற்றுடைய விடைகளானது கண்டுபிடிப்பு செய்யப்பட்டுள்ளன என்ற ஒரு கருத்தை மத்திய அரசு கூறி வந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வினாத்தாள் கசிவு என்பது இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் ஏற்பட்டுள்ளதா அல்லது அங்கு ஏற்பட்ட கசிவு என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பரவியுள்ளதா என்பதையும் நாம் கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உள்ளது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்வைத்துள்ளார். பல்வேறு வாதங்கள் மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பதில் வாதங்களும் மத்திய அரசின் சார்பாக சார்பாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது பல்வேறு கருத்துக்களை நீட் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறி வருகிறார்கள். முதற்கட்டமாக வினாத்தாள் கசிவு என்பது 2 இடங்களில் உள்ளதை தற்பொழுது பீகார் காவல்துறை தாக்கல் செய்த அந்த கேஸ் டைரி மற்றும் சாட்சியங்களுடைய அந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுதி செய்துள்ளார். நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்து வரும் கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.